ஸ்மைலி பாய் நீங்கள் இருக்கீங்களா லைவ்ல இன்னும்? தமிழ் கேமிங் ஹாய்ங்க, சாப்பிட்டீங்களா நீங்கள்? ஸ்மைலி பாய் இருக்கீங்களா? லைவ்ல இருக்கீங்களா? முரளி ஒரு விஷயத்த புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப நாங்கள் ஓடி போச்சுங்க. இங்கே படிக்கிறேன். ஒரு விஷயத்த இங்கேயும் ஓடி போச்சா? சோ, ஒரு விஷயத்த புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்வீட்டு எடு கொண்டாடு, அவ்வளோதான். ஆமாங்க, அவ்வளோதாங்க. விஜயகுமார், இந்த கேக்குக்கு வெட்டுறதே வெள்ளைக்காரனை பார்த்து எவனோ நமக்கு பழக்கி விட்டது. இது முதல்ல அந்த கேக்கை எடுத்து முகரையில் வேற அப்போ காசுக்கு பிடிச்ச கேடு. எங்கள் அம்மா கூட இப்படி தாங்க சொல்லுவாங்க. காசுக்கு பிடிச்ச கிரகம், காசுக்கு பிடிச்ச கேடு. அந்த கேக்கை வயிற்றுக்குள்ளேயும் போகாமல் இப்படி போட்டு முகத்துலலாம் அடிச்சு அப்படி சொல்லுவாங்க. சூப்பருங்க. கோவிந்தராஜன், ஹலோ. அழகோவியம், ஓகேங்க, நன்றிங்க. நன்றிங்க. ரவி, ஆமாம் விஜயகுமார், நீங்கள் சொல்வது உண்மை. விஜயகுமார் என்னங்க சொன்னாங்க ரவி? காசுக்கு பிடிச்ச கேடு அதுவோ? சித்ரா சிஸ்டர், உங்களுக்கு தூக்கம் வருதா? உங்களுக்கு வருதா சிஸ்டர்? நான் வந்து ஃபாத்திமா சிஸ்டர் கிட்ட மத்தியானம் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து லேட்டாக வரீங்க, சிஸ்டர் வந்து சீக்கிரம் வந்து போயிடுறாங்க, 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் உண்டு. நான் நேராக கிளம்பி சித்ரா சிஸ்டர் வீட்டுக்கு வந்து அவங்கள கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். 2 பேருக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் இருக்குது. லேட்டாகவும் வரக்கூடாது, சீக்கிரமாகவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்களா அவங்கக்கிட்ட? அவங்க சொன்னாங்களா, மகாகவி பாரதி கேக் வெட்டுறது ஒரு வித பந்தா அப்படிதாம்மா இருந்துச்சு. ஆனால் இப்போ கேக் வெட்டுறது ஒரு நார்மலான விஷயமாயிடுச்சுமா. தனிமையில் இனிமை, சூப்பருங்க ஐடி நேமு. இரவு வணக்கம் அக்கா, சாப்பிட்டீங்களா? ஆனால் சாப்பிட்டேங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? தனிமையில் இனிமை, மகாகவி பாரதி எங்கள் குரூப்பு எங்கே போச்சு? அம்மா பிரவீன் வந்தாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இடையில ஒரு அட்டண்டன்ஸை போட்டாங்க, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணுவாங்க பாருங்கள். முத்துமாரி, பர்த்டே இனிமே ஆகணும், பர்த்டே இனிமையாகணும் என்பது பர்த்டே இனிமையாகணும் அப்படின்றதுக்காக வெட்டுறாங்களா? சித்ரா சிஸ்டர் சொன்னாங்க சிஸ். ஆமாம் சிஸ்டர், நான் இதுக்காகவே வரப்போகிறேன். இதுக்காகவே வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டு 2 பேருக்கும் செம்ம பனிஷ்மெண்ட். சுனில் எஸ்கே, சாப்பிட்டியாக்கா? சாப்பிட்டேங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? மகாகவி பாரதி, முத்துமாரி, நீங்கள் நெல்லை முத்துமாரியா? முரளி, பர்த்டே கொண்டாடுறது ஒரு பெரிய விஷயம், அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. எதுக்கு இந்த கொண்டாட்டம் எல்லாம்னு தோணும். உங்களுக்கு தோணுதா முரளி? அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? முத்துமாரி, பாரதி விருதுநகர், சூப்பருங்க. ஒரு வழியாக சொல்லிட்டீங்க ஊர் பேர். தனிமையில் இனிமை, உங்களோட ஐடி பேர் சூப்பராக இருக்குங்க. அக்கா, நான் விக்கி, நான் தான் பெயர் மாற்ற உள்ளேன். தனிமையில் இனிமை விக்கி. விக்கி டிபி பார்க்கலப்பா, சூப்பர்ப்பா. தனிமையில் இனிமைன்னு பேர் மாற்ற போறியா? சூப்பர்ப்பா. சித்ரா சிஸ், வாங்க சிஸ், ஆல்வேஸ் வெல்கம். சிஸ்டர், நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வரேன் சிஸ்டர், நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வரேன் சிஸ்டர். ஓகேவா உங்களுக்கு? பரவாயில்லையா? பார்த்தீங்களா, நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் சொன்னோன்னே இன்றைக்கி 10:30 வரைக்கும் இருக்கீங்க லைவில். இன்னும் ஃபாத்திமா சிஸ்டர் வரல. முரளி, உங்கள் பர்த்டே எப்போல்லாம் தான் வரும்? சொல்கிறேங்க, என் பர்த்டே வரும்போது சொல்கிறேங்க. அதுக்கு இன்னும் நிறைய மாதம் இருக்குங்க. எம்ஜி அக்கா, வணக்கம்ங்க. எம்ஜி, வணக்கம்ங்க. லைவில் வந்ததுக்கு நன்றி. ப்ளீஸ் லைவில் வரவங்க புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் போயிட்டு வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா?